இன்னும் நடப்பு ஐபிஎல்லே ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ள அணிகளோட விற்பனை பற்றிய செய்தி தான் சமூக தளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. அட ஆமாங்க, ஏற்கனவே கூட்ட நெரிசல் சம்பவத்தை அடுத்து ஆர்சிபி அணியோட விற்பனை உரிமை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த நிலையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விற்பனை செய்யப்பட இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. வாங்க அது குறித்த செய்தியை முழுசா இங்க பார்க்கலாம். பத்தொன்பதாவது ஐபிஎல் தொடர் மார்ச் 28ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஐபிஎல்லின் 10 அணிகளில் ஒன்றான நடப்பு சாம்பியன் ஆர்சிபி விற்பனை செய்யப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு நிகழ்ந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தை அடுத்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி விற்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானது. அது அதிகாரப்பூர்வமாகவும் உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கான ஏலப்பட்டியலில் பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டு வரும் நிலையில் நடப்பு ஐபிஎல் சீசன் தொடங்குவதற்கு முன்பே அந்த அணியின் உரிமை கைமாறிவிடும் என்று உறுதியாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டின் ஐபிஎல் சாம்பியனான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் இந்திய தொழில் அதிபரான மனோஜ் படாலே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முதன்மை உரிமையாளராக இருக்கும் நிலையில் தாம் நினைக்கும் தொகை கிடைத்தால் மொத்த அணியையும் விற்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் தங்களது பெரும்பான்மையான பங்குகளை மட்டும் விற்க திட்டமிட்டிருந்த ராஜஸ்தான் அணி நிர்வாகம் தற்போது சரியான விலை கிடைத்தால் அணியை முழுமையாக விற்க தயாராக உள்ளது. அதாவது மனோஜ் படாலே முதன்மை உரிமையாளராக இருந்தாலும் அவ்வணியின் உரிமை பல பங்குதாரர்களிடம் பரவி இருக்கிறது. மனோஜ் படாலே 65% பங்குகளையும், ரெட்பேர்ட் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் 15% பங்குகளையும், லாக்லண்ட் முர்டோக் 13% பங்குகளையும் கொண்டுள்ளது. மீதமுள்ள பங்குகள் தனிப்பட்ட முதலீட்டாளர்களிடையே பிரிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் முழுமையாக அணியை விற்க இந்த அனைத்து தரப்பினரின் ஒப்புதலும் தேவை என்பதால் இந்த செயல்பாடு நடைமுறைக்கு வர சில காலமாகலாம். அதாவது அணியை விற்பதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் விதிக்கப்படவில்லை. ஆயினும் ராஜஸ்தான் அணிக்கு தற்போது சுமார் 9,000 முதல் 12,000 கோடி ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏன் இவ்வளவு குறைவான விலைக்கு அந்த அணி விற்பனை செய்யப்படவிருப்பதற்கு பின்னால் 2008க்கு பிறகு அவ்வணி பெரிய வெற்றியை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. அதே போல விராட் கோலி போன்ற நட்சத்திர முகங்கள் இல்லை. மேலும் இவ்வணிக்கு மகளிர் அணியும் இல்லை. ஆக இவையெல்லாம் பொதுவான காரணங்களாக பார்க்கப்படும் நிலையில் இதுவே அந்த அணிக்கு பெரிய தொகையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இவ்வணியின் இணை அணிகளாக கரிபியன் பிரீமியர் லீக்கில் பார்படாஸ் ராயல்ஸ் உள்ளன. இதற்கிடையே அணியின் விற்பனை விவகாரம் வெளியில் கசிந்த சிறிது நேரத்திலேயே அவ்வணியை வாங்க ஆதித்யா பிர்லா குழுமம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆதித்யா பிர்லா குழுமத்துடன் இணைந்து அமெரிக்க தொழிலதிபர் டேவிட் பிளிட்சருடன் கால் சோமானி மற்றும் வால்மார்ட் வாரிசு ராப் வால்டனும் போட்டியில் உள்ளனர். இவர்களை தவிர டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் கேப்ரி குளோபல் நிறுவனமும் போட்டியில் உள்ளது. இதனால் அந்த அணியும் விரைவில் விற்கப்படலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.